வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. இப்போ யூடியூப்பை பற்றி தாங்க பேச போகிறேன். யூடியூப்பில் எனக்கு 6 மந்த் ஆச்சு. வியூஸு பரவாயில்ல, சப்ஸ்கிரைபரும் 800 சப்ஸ்கிரைபர் பரவாயில்ல, அது வந்துடும். வாட்ச் ஹவர்ஸு 1300 தாங்க இருந்துச்சு. சரி, எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க லைவ் போட்டால் அசிங்கமாக பேட் கமெண்ட் வரும், அதுக்கெல்லாம் சம்மதிச்சு போட்டால் போடலாம், இல்லைன்னா லைவ் போட முடியாதுன்னாங்க. சரின்ட்டு நானும் 6 மந்த்தாக லைவ் போடலை. சரி, என்ன தான் வருது பார்க்கலாம், போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளாக போட்டாங்க. எனக்கு எந்த பேட் கமெண்ட்ஸும் வரலை. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. லைவை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு அதோட 1 ஹவர் டைம் முடிஞ்சால் கட் பண்ணிவிட்டு மறுநாள்லேருந்து லைவை விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க? மன உளைச்சல், எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். ரொம்ப சங்கடமாக போச்சு. இந்த மாதிரி இல்லாமல் ஜென்மங்கள் இருக்கும். ஏன் அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை, அவங்களெலாம் அந்த மாதிரி யாராவது கேட்டால் விட்டுருவாங்களா? விட்டு வைப்பாங்களா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சொல்லிட்டாங்கன்னா, கேவலமாக பேசிட்டாங்கன்னா விட்டுருவாங்களா? என்ன நானும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் லைவ்லாம் நான் உள்ளே போயெலாம் எனக்கு பார்க்க தெரியாது. நான் லைவை மட்டும் போட்டேன். அப்புறம் தான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உள்ளே போய் பார்க்குறேன். அவ்வளோ கெட்ட கெட்ட கமெண்ட்டாக போடுறாங்க. அவங்க எதுக்காக போடுறாங்க, என்னத்துக்காக போடுறாங்க, அதை நம்ம எழுதுகிறோமே, அதை பார்த்து அவங்க மன உளைச்சல் ஆளாக மாட்டாங்களா அப்படின்லாம் ஒரு செகண்டு கூட யோசிக்கிறது இல்லை. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய ஜென்மங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த ஜென்மங்கள்லாம் அப்படி அலையிறதுங்கன்னு தெரியல. வேறு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இது மாதிரிலாம் யாராவது பேசிட்டா இவங்க விட்டுருவாங்களா, இல்லை அவங்களாம் விட்டுருவாங்களா? அப்போ யூடியூப் போடுறவங்களும் அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதா? மனுஷ ஜென்மங்களா அதுங்கெல்லாம்? எனக்கு எவ்வளோ ஆத்திரமாக வருது தெரியுங்களா? என்னுடைய இதுவுமே போயிடுச்சு. லைவ் போட்டேன், அதுவும் போயிட்டு அது போனால் பரவாயில்ல, வீடியோவில் நான் பார்த்துக்கிறேன். அதுமாரி எத்தனை பேர் லைவில் வராங்க? அந்த லைவில் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு பொழப்பே இது தானே? வேறு வேலை வெட்டியே இல்லையா? வேறு வேலை வெட்டி பார்க்காம இதே யார் லைவ் போடுவாங்க, அவங்களுக்கு பேட் கமெண்ட் போடுவோம், போறியா வரியான்னு கேட்டுக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? நீங்கள்லாம் மனுஷ உருவம் தானா? நானும் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரிலாமா கேவலமாக வரும்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஈத்தலைங்க. அதோட நான் லைவாக முடிச்சுக்கிட்டேன். லைவ் போட போகிறதில்ல, ஒன்லி ஷார்ட்ஸ் அண்டு வீடியோ மட்டும்தாங்க. யூடியூப்பு தயவு செஞ்சு ஆரம்பிக்கிறவங்க 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லைவ் யாரும் புதுசாக போடணும்னு நினைக்காதீங்க. லைவ் போட்டிங்கன்னா மனசை திடமாக்கிக்கிட்டு கல்லாக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, கெட்ட கமெண்ட் வந்தால் கண்ணை மூடிக்கிட்டு அடுத்தது வேறு யாராவது போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுலாமல் இருக்காதீங்க. கட் பண்ணி அதை தூக்கி போட்டுருங்க. அசிங்கம் பிடிச்ச நாய்ங்க. எனக்கும் அப்படியே பொறுமை இழந்து போயிட்டுங்க. எனக்கு அது உன்னுடைய ஃபுல்லாக தெரியாது. என் பொண்ணை கேட்டுக்கிட்டு தான் நான் போட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. அதோட மறுநாள்லேருந்து நிப்பாட்டிட்டேன், போடுறதே நிப்பாட்டேன். மன உளைச்சல் எவ்வளோ உளைச்சலுங்க. நீங்கள் 4 நாளாக எனக்கும் ரொம்ப கஷ்டமாக போய்ட்டுதுங்க. இந்த மாதிரி யார் செய்ய முடியும்? கேவலமானதுங்க தான் செய்யும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. யோசித்து லைவ் போடுங்க. லைவ் போட்டிங்கன்னா அந்த இது வரும்போது யாராவது கமெண்ட் பண்ணால் சட்டை பண்ணாதீங்க. அது தெருநாயின்னு நினச்சிட்டு அது குலைச்சிட்டு போகுதுன்னு விட்டுற வேண்டியதான். தயவு செஞ்சு லைவ் போடுறவங்க ஜாக்கிரதையாக போடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணுன்னா போகலாம். எனக்கு அது பிடிக்கலை, நான் விட்டுட்டேங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எல்லாரையும் பொதுவாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் தயவு செஞ்சு மன வேதனைப்படுற மாதிரி பேட் கமெண்ட் கொடுக்காதீங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க நார்மலாக அவங்க பேசுகிறாங்க லைவில். நீங்கள் அதுக்கு நல்ல கமெண்டாக என்ன ஏதுன்னு கேட்க முடிஞ்சால் கேளுங்க.